ஆதி மற்றும் நண்பன் டிராகன். ஒரு காலத்தில் பச்சை மலைகளும் நீல ஆறுகளும் நிறைந்து ஒரு அழகான நாட்டில் ஆதி என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ஆதி மிகவும் ஆர்வமுள்ளவன். அவன் எப்போதும் புதிய இடங்களை பார்க்கவும் மர்மங்களை கண்டுபிடிக்கவும் விரும்புவான். ஒருநாள் கிராமத்தின் பெரியவர் சொன்னார், இந்த காட்டின் ஆழத்தில் ஒரு டிராகன் இருக்கிறது. அது பெரியதும் சக்தி வாய்ந்ததும். இந்த கதையை கேட்டதும் ஆதியின் கண்கள் பிரகாசித்தது. நான் அந்த டிராகனை பார்க்க வேண்டும் என்றான். அடுத்த நாள் காலை ஆதி ஒரு சிறிய பை எடுத்தான். அதிலே உணவு, தண்ணீர், ஒரு விளக்கு வைத்துக்கொண்டு காட்டுக்குள் பயணம் ஆரம்பித்தான். காடு மிகவும் அமைதியாக இருந்தது. பறவைகள் பாடின. காற்று மெதுவாக மரங்களை ஆட்டியது. சில நேரம் நடந்தபோது ஆதி ஒரு பழைய குகை பார்த்தான். குகையின் முன் பெரிய காலடிச்சுவடு இருந்தது. இது டிராகனின் காலடிச்சுவடாக இருக்குமா என்று ஆதி மெதுவாக கேட்டான். அவன் சிறிது பயந்தாலும் தைரியமாக குகைக்குள் சென்றான். குகையின் உள்ளே ஒரு பெரிய நீல டிராகன் இருந்தது. ஆனால் அது கோபமாக இல்லை. அது அமைதியாக உட்கார்ந்து இருந்தது. டிராகன் ஆதியை பார்த்து மெதுவாக சொன்னது, வணக்கம் சிறுவனே. ஆதி ஆச்சரியப்பட்டான். பேசுகிறாயா? டிராகன் சிரித்தது. ஆனால் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன். என்ன பிரச்சனை என்று ஆதி கேட்டான். டிராகன் சோகமாக சொன்னது, நான் முன்பு தீ மூச்சுவிடும் டிராகன். ஆனால் இப்போது என் தீ சக்தி வேலை செய்யவில்லை. டிராகன் சொன்னது, இந்த மலைக்கு பின்னால் ஒரு மந்திரக்கல் இருக்கிறது. அது கிடைத்தால் என் சக்தி திரும்ப வரும். ஆதி உடனே சொன்னான், நான் உனக்கு உதவுகிறேன். அவர்கள் இருவரும் சாகச பயணம் தொடங்கினர். அவர்கள் ஆறுகளை கடந்தனர். பெரிய கற்களை ஏறினர். ஒரு இருண்ட காட்டையும் கடந்து சென்றனர். ஒரு மரத்தின் மேல் ஒரு பழைய ஆந்தை இருந்தது. ஆந்தை கேட்டது, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஆதி எல்லாவற்றையும் சொன்னான். ஆந்தை சொன்னது, மந்திரக்கல் ஒரு ஒளி மலை மீது இருக்கிறது. ஆனால் அதை பெற நல்ல மனசு வேண்டும். சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு அழகான ஒளி மலை வந்தார்கள். மலையின் மேல் ஒரு சிறிய ஒளி வீசும் கல் இருந்தது. ஆதி மெதுவாக அதை எடுத்தான். அந்த கல் பளிச்சென விழுந்தது. அவன் அதை டிராகனுக்கு கொடுத்தான். டிராகனின் சக்தி திரும்பியது. டிராகன் கல்லை தொட்டதும் ஒரு சிறிய தீ ஒளி தோன்றியது. பின்னர் புஷ், டிராகன் மீண்டும் தீ மூச்சுவிட முடிந்தது. ஆனால் அது மரங்களை எரிக்கவில்லை. அது வானத்தில் ஒரு அழகான ஒளி உருவாக்கியது. டிராகன் மகிழ்ச்சியாக சொன்னது, நன்றி ஆதி, நீ என் உயிரை காப்பாற்றினாய். ஆதி சிரித்தான். நாம் நண்பர்கள் அல்லவா? அந்த நாளிலிருந்து டிராகன் அந்த கிராமத்தை பாதுகாத்தது. ஆதி அடிக்கடி டிராகனை பார்க்க வந்தான். அவர்கள் சேர்ந்து பல சிறிய சாகசங்கள் செய்தார்கள். இரவு வந்தது. விண்மீன்கள் வானத்தில் மின்னின. ஆதி வீட்டுக்கு திரும்பி படுக்கையில் படுத்தான். அவன் நினைத்தான், இன்று நான் ஒரு டிராகன் நண்பனை பெற்றேன். அவன் மெதுவாக இனிய கனவுகளுடன் தூங்கிவிட்டான்.